வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது டைப் 1 டயபெட்டிஸை பற்றி தான். அதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இவங்களும் ஒரு புதுசாக திருமணமான தம்பதி, லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் இருக்கும். ரொம்ப கவலையோட அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தாங்க. அவங்க கூட வந்து அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்து என்கிட்ட ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க 3 பேர் முகத்துலையும் அப்படி ஒரு கவலை. அப்போ நான் முதல்ல அவங்க அம்மா வெளியில் உட்கார வச்சுட்டு இந்த கப்பல் கிட்ட கேட்டேன், என்னப்பா பிரச்சனை அப்படின்னும் போது, மேம் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு நீண்ட மௌனத்துக்கு பிறகு அவர் சொன்னார், என்னால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியல, இரெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணும் அதே தான் சொன்னோம், மேம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஏன்னா எனக்கே 29 வயசாச்சு, நாங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த பிரச்சனையால் எங்களால் குழந்தைக்கு ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா அவருக்கு வந்து ஒரு 30 வயசு தான் இருக்கும், என்னப்பா சுகர் இவ்வளோ அதிகமாக வச்சிருக்கும் போது எப்படிப்பா உனக்கு இரெக்ஷன்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி சொன்னான். மேம் இவருக்கு வந்து 4-5 வருஷமாகவே சுகர் இருக்குது, ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பெரிய டாக்டர், அதுவும் அவர் அந்த டாக்டர் கொடுக்குற மருந்தையே இவர் வந்து சரியாவே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தருணத்தில் அவங்க அம்மாவையும் நான் உள்ள கூப்பிட்டேன். அவங்க அம்மாவும் ரொம்ப கவலையோட சொன்னாங்க, மேம் நான் நல்ல டாக்டர், பெரிய டாக்டர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட தான் காட்டுறேன், ஆனால் இவன் சரியாவே போட்டுக்க மாட்டான் மாத்திரையை, பாருங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அவர் ரொம்ப அப்படியே வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ஒரு 30 வயசுக்கான ஒரு பூரிப்போ ஒரு இளமையோ அவர் முகத்துல இல்லை. அந்த புது பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அப்படியும் அவர் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி நோயாளி மாதிரி காட்சி அளித்தார். அப்போ அவர்கிட்ட நான் ஃபுல்லா அந்த ஃபைல திருப்பி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அப்ப நான் கேட்டேன், ஏன்பா நீ போட மாட்டேன்ற மாத்திரையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னும் போது அவன் சொன்னான், மேம் நான் மாத்திரை போட்டாலும் 300க்கு மேலதான் மேடம் இருக்கு, மாத்திரை போடலனாலும் 300க்கு மேலதான் இருக்கு, அப்ப எதுக்கு நான் இந்த மாத்திரையை போடணும், மாத்திரையை போட்டா எனக்கு டயர்ட் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப அசிடிட்டியா இருக்கு. இவங்க 2 பேரும் அப்படி என்ன திட்டுறாங்க, பொண்டாட்டி இந்த பக்கம் திட்டுறாங்க, அம்மா இந்த பக்கம் திட்டுறாங்க, ஆனா மாத்திரையை போட்டு எனக்கு ஏதாவது ஒரு இஃபெக்ட் கிடைக்கணும்ல மேடம், எனக்கு நல்லா இருக்கணும்ல உடம்பு அப்படின்னு சொன்னான். அப்ப நான் உடனே அவங்க அம்மா கிட்ட திரும்பிமா, நீங்க நல்லா ஒழுங்கா மாத்திரையை போட்டுக்கணும். ஆமா மேடம் நான் நல்லா மாத்திரையை போட்டுக்கிறேன். அவங்க ரொம்ப ரெகுலரா வருவாங்க. அவங்க HbA1c எப்பவுமே 7லேருந்து 7.5 தான் வச்சுப்பாங்க. இந்த பையனுக்கு HbA1c பாத்தீங்கன்னா 13%. அப்ப நான் உடனே சொன்னேன், இவர் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்காரு, 4-5 வருஷமா சுகர் இருக்கு, இருந்தாலும் அந்த முக்கியமான டெஸ்ட் முன்னாடியே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சி பெப்டைட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது நம்ம கணையத்துல இருந்து எவ்வளவு இன்சுலின் சுரக்குதுன்னு அதை டெஸ்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே அந்த பையனை போய் அதை பண்ணிட்டு வர சொன்னேன். அவனும் உடனே போய் பண்ணிட்டு வந்தான். அவனோட சி பெப்டைட் இருந்தது வந்து 0.7. அதாவது இதுல இருந்து 1 கீழே இருந்தாலே அவங்க கணையத்துல இருந்து சரியா அந்த இன்சுலின் சுரக்கலன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், உனக்கு இனிமேல் மாத்திரை தேவையில்லைப்பா, ஆனால் லைஃப் லாங் நீ இன்சுலின் போட வேண்டி வரும் அப்படின்னு சொன்னேன். அவரு ஒரு செகண்ட் ஷாக் ஆனாரு. ஆனால் அதுக்கப்புறம் உடனே சுதாகரிச்சு, சரி மேடம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், நான் மாத்திரை மட்டும் நான் போடவே மாட்டேன், நீங்க எழுதினாலும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு இன்சுலின், அந்த டைப் 1க்கான இன்சுலின் ஆரம்பிச்சு, அதுவும் அவர் சொல்லிட்டார் 4 வேளைலாம் என்னால் இன்சுலின் போட முடியாது. ஏன்னா டைப் 1க்கான ட்ரீட்மெண்ட் வந்து 4 வேளை இன்சுலின், 3 வேளை போலஸ் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, 3 வேளை அண்ட் சாப்பிட்ட தூங்குறப்போ ஒரு பேசல் கொடுப்போம். ஆனால் இவர் உடனே சொன்னார், என்னோட வேலை வந்து மார்க்கெட்டிங் ஜாப், ஓடிக்கிட்டே இருக்கணும், என்னாலலாம் 4 தடவை அந்த இன்சுலினை கொண்டு போய் அங்கங்கெல்லாம் போட முடியாது மேடம், 2 தடவை வேணா நான் போட்டுக்கிறேன்னு. அவரோட சி பெப்டைட் 0.7 அப்படின்னு வந்ததால கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 20% அவருக்கு இன்னும் இன்சுலின் சுரக்குதுன்றதால நான் ரைசோடெக் அப்படின்ற இன்சுலினை அவருக்கு காலையில 12 யூனிட், ஈவினிங் 12 யூனிட் எழுதி கொடுத்தேன். மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை ஆண்டிரோன்ற மாத்திரை மட்டும் மத்தியானம் லீனாகிலிப்டின் எழுதி கொடுத்தேன். அந்த பையனும் ரொம்ப சின்சியரா அதை போட்டுக்க ஆரம்பிச்சாரு. நல்லா சுகர் குறைய ஆரம்பிச்சது. 1 to 1 நாள் எனக்கு குளுக்கோமீட்டர் ரீடிங்க அந்த வைஃப் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா சுகர் நல்லா குறைஞ்சிச்சு. அந்த ஒரு மாதிரி வீக்கா ஒரு மாதிரி இருந்த முகம்லாம் நல்லா தெளிஞ்சு நல்லா இளமையா மாறிட்டாரு. அந்த அவங்களுக்கு இருந்த அந்த இரெக்ஷன் ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அந்த அம்மாவும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, மனைவியும். ஸோ இந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிற அனுபவம் என்னன்னா, இவருக்கு இருந்தது வந்து லாடானா லேட்டன்ட் ஆட்டோஇம்யூன் டயபெட்டிஸ் ஆஃப் தி அடல்ட். இதோட மீனிங் என்னன்னா, முதல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கணையத்திலிருந்து கொஞ்சம் இன்சுலின் சுரக்கும். அதனால நம்ம கொடுக்குற மாத்திரைகள் ஓரளவுக்கு வேலை செய்யும் முதல்ல ஒரு 3-4 வருஷம்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க கணையம் வந்து கம்ப்ளீட்டா வேலை செய்யறத நிப்பாட்டி இன்சுலின் சுரக்கிறதையே நிப்பாட்டிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிக் ஆயிடுவாங்க. ரொம்ப அப்போ வந்து மாத்திரைக்கு கட்டுப்படவே படாது அந்த சுகர். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் உடனே நாங்க சி பெப்டைட் அப்படின்ற டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குறைவா இருந்ததுன்னா 0.000, அதாவது ரொம்ப குறைவா இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பேசல் போலஸ் தான் அவங்களுக்கு தெரப்பி. ஆனா இந்த பையனுக்கு 0.7 இருந்ததால நாங்க வந்து அவருக்கு 2 தடவை இன்சுலின்ல இன்னும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நல்லா இருக்காரு. இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தைக்கும் தந்தையா இருக்காரு. நன்றி, வணக்கம்.